திருப்பி 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். இந்த அம்மாவுக்கு பேர் என்னவா, ஹவுஸ் ஒய்ஃப்னு பேரா. 4 மணிக்கு எழுந்து ராத்திரி 12 வரைக்கும் வேலை செய்யறாங்க. அவளுக்கு பேரு ஹவுஸ் ஒய்ஃப். ஒன்றுமே தெரியாது, வீட்டோட இருக்கிறவங்கதான். இந்த 10 மணிக்கு கால் டாக்ஸியில போயிட்டு 5 மணிக்கு வராது. அவனுக்கு என்ன பேருனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏதோ மாசம் 30,000 சம்பாதிக்கலாம். நம்ம அம்மா 5 பைசா சம்பாதிக்கல. மெட்ராஸ்லயோ மதுரையிலயோ ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு மாமியை கூட்டிங்கன்னா 10 பேருக்கு சமைச்சு மட்டும் வைக்கிறதுக்கு 3000 ரூபாய் கூலி. சமைச்சு மட்டும் வைப்பான். 10 பேருக்கு மட்டும் கறியா திருத்த மாட்டான். சமைச்சு மட்டும் வைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா காத்தால 4 மணிலிருந்து ராத்திரி 12 வரைக்கும் மாங்கு 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 மாங்குன்னு வைக்கிற நம்ம அம்மாக்கெல்லாம் நம்ம எல்லாம் கூலி போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூகுள் ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கூகுள் கம்பெனியில சுந்தர் பிச்சை ஒரு CEO இருக்காரு இல்லையா, அந்த சுந்தர் பிச்சை CEO எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அவ்வளவு சம்பளம் ஒவ்வொரு தொழிலும் அவன் அம்மாவுக்கு கொடுத்தாலும் தருவான். அன்புனால, பாசத்தினால, பிரேமையினால, பக்தியினால, காதல்னால அம்மா ஃப்ரீயா பண்றால அம்மாவோட அருமை தெரியல நமக்கு. எங்க அப்பா இருக்காரு, ஒரு நாள் தான் சிரிச்சாரு. பொண்ணு பொண்ணுடா அன்னைக்கு சிரிச்சதுதான். அதுக்கப்புறம் நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி தர வரைக்கும் தூக்கத்தை தொலைச்சு கல்யாணத்திற்கு ராத்திரி தான் நிம்மதியா தூக்கம் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு தூக்கம் கிடையாது பொண்ணை பெற்ற அப்பாக்கு. அப்பேற்பட்ட அப்பா தூங்குறாரு, அம்மா தூங்குறாரு, கட்டாக கொண்டான் பகவான் நிற்கிறான். கிருஷ்ணன் காத்து வாசல இங்க வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனா வந்த நேரம் சரியில்லை. ஒரு தொடுற அம்மா தூங்குறா, ஒரு தொடுற அப்பா தூங்குறா, சில நேரம் நிற்கிறா. எனக்கு பகவான் வேண்டாம், எங்க அம்மா தெய்வம், அப்பா தெய்வம். பகவான் நிற்கிறான். உங்களுக்கு கால வலின்னா நம்ப மாட்டேன். 7 நாளைக்கு மலையை தூங்கிட்டு நின்னேன். அப்பெல்லாம் வலிக்காத காலத்தை வலிக்க போறது. ஆனா ஆத்திரத்தாளுக்கு அவசரம் போட்டா பெரிய பாவம். என்னால எழுதி போட முடியாது. நம்மளால ஒண்ணு சொல்லிட்டுமா, இந்த செங்கலை தள்ளிவிடுறேன், என் மேல நின்னுக்கிறேனா? 2 செங்கலை விட்டு கடாசன் எனக்கும். தேங்க்யூ. அங்கே உட்காந்து கதை தெரியாது. இங்கே உட்காந்து 2 செங்கலை விட்டு கடாசினா தேவாதி தேவன் 7 லோகத்துக்கும் அதிபதி. சகஸ்ர கோடி ஜனங்களையும் எந்த ஒரு பகவான் இன்னை வரைக்கும் காப்பாற்றுறானோ அந்த பகவான் செங்கல் அடிக்கிறான். கவர்த்திக்கு போட்டு ஒரு தொண்டில் கல்வி இருக்கிறார் அப்படின்னாலும் காட்டுறான். மத்திய அவதாரம் காட்டுறான். ஒவ்வொரு அவதாரத்தையும் காட்டுறான். Hare
பகவான் முக்ஷாவதாரம் எடுத்தாரு, எந்த ஒரு பகவான் பூர்வாவதாரம் எடுத்தாரு, எந்த ஒரு பகவான் வராகாவதாரம் எடுத்தாரு, எந்த பகவான் தோழ 2 குழந்தைகள் நகசுல வதம் பண்ணாரு, எந்த ஒரு பகவான் ஒரு காலால இந்த உலகத்தின் எந்த ஒரு காலால 7 பேர் உலகத்தை மகழ்ந்தாரோ அந்த பகவானுடைய கால் செங்கல் மேல இருக்கு. யாகியும் சரணசிங் அகல்யாவதாரி கௌதமகி பட்டராணி அகல்யா. எந்த ஒரு பகவானுடைய சரணப்பட்ட அடுத்த க்ஷணம் கண்ணிலிருந்து அகலிகை சாமோட்சமடைந்தாரோ அந்த பகவானுடைய கால் செங்கல் இருக்கு. கோவர்தன கிரிதர கோவிந்தா கோகுலபாலக பரமானந்த ஜீவன் சங்கர ஸ்ரீகௌதம காலக அந்த பகவானுடைய கால் எந்த ஒரு காலத்தும் தேவர்களும் ரிஷிகளும் ராட்சசர்களும் எச்சர்களும் கிண்ணர்களும் சாட்சாத் மகாலட்சுமியும் நித்தியம் இயங்கின்றிருக்காரோ அந்த கால் செங்கல் கேசவாபுத புத்த சரீரம் கேசவாபுத கல்கி சரீரம் கொஞ்ச நாளைக்கு அவன் அப்பா அம்மா வச்சுன்றதுக்கோசரம் அவாட்டு வாசல்ல இன்னி வரைக்கும் அந்த பகவான் செங்கல் மேல நிற்கிறான்னு தெரிஞ்ச அப்புறம் நம்ம அப்பா நம்ம அம்மா அவங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுட்டா அதுதான் பஜனை, அதுதான் பூஜை, அதுதான் பக்தி, அதுதான் கும்பாபிஷேகம், அதுதான் தீர்த்த யாத்திரை. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணாலும் பிச்சைக்கார காசுக்கு சமம். அது பகவான் சீண்ட மாட்டான் அந்த காசு. அப்பா அம்மா வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணலையா பகவான் நம்மள கும்பிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். மற்றவாழ தெய்வமா வச்சுக்கொண்டு நான் காத்து வாசல் வந்து நிற்கிறேன்னு பகவான் சொல்றான். தேவதைங்க ஆத்து வாசல வந்து நின்று வாகத்திலிருந்து புண்டலிக்கான கொண்டு அங்கியம் பாக்கியம் ஆச்சமரியம் சமுதாரம் பண்ணி சாதகம் சொல்லாம எந்த செங்கலத்துக்கு போட்டு நில்லுங்கன்னு சொன்னேனே பிரபு என்ன மன்னிப்பேடா புண்டலிகா. பிரபு அப்பா அம்மா சேவா சாப்பா. அப்பா அம்மா தூங்கிட்டா பிரபு. நீ மாறத்தட்டி க்ஷமாபராதம் கேட்கலையே. க்ஷமாபராதம் கேட்க வேண்டியவனே நான் தான். பிரபு நீங்களுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன பார்க்க நான் இருந்தேன். நான் நாரதர்கிட்ட கேட்டேன். நாரதா, நித்தியம் என் வாசல்ல வந்து ஏதாவது கொடுன்னு கேட்கிறாளே, இந்த லோகத்துல நான் பார்க்கக்கூடிய வெஸ்டேலாக இருக்கான்னு நான் நாரதர்கிட்ட கேட்டேன். அதற்கு நாரதர் சொன்னார், கிருஷ்ணா நீ மேவான் தீவிரமா போ, அங்க ஒரு குழந்தை புண்டலீகன்னு பேர், அவன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறான், இப்போ தரிசனம் பண்ண நாரதர் சொன்னார். நாரதர் விளையாடுற நாம் வந்த போது நீ உங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறத தெரிஞ்சும் உபதிரவமா புண்டலீகான்னு சொன்னது என்று புதானப்பா. நீங்க கற்றுக் கொடுத்த பாடம் தானே மாற்றுவதானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த லோகத்துல உபதேசம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கான். அதுல முதலானவனே நான் தான். மாத்ருதேவோபவன், பித்ருதேவோபவன், ஆச்சாரிய தேவோபவன், அதிதி தேவோபவ சொன்னாங்க. ஆனால் வேடிக்கையை பார்த்தியா, நான் பிறந்ததோ ஒரு காராகிரம். அங்கே என் தகப்பனார் மாற்றுத்தாய்கிட்ட போய் கொண்டு விட்டான். அந்த யசோதாம்மா என்ன செல்லம் கொடுத்து எடுத்தாடி உடைய இது வரைக்கும் அப்பா அம்மா செய்வேனா எனக்கு என்னன்னே தெரியாதப்பா. நான் என்கிட்டயே கேட்டேன், கிருஷ்ணா என்னைக்காவது உங்க அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமான கேள்வி. இந்த ஆற்று வாசல வந்து நிற்கிறேன், வாயில் திறந்து புண்டலிகான்னு கூப்பிடுறேன், தாமரை போன்ற கண்ணாலே என்ன பார்க்கிறேன். தல கட்டாட்சேன சர்வம் பரிபூர்ணம். இந்த கண்ணை திறந்து பார்த்து அடுத்த க்ஷணம் என்ன பாவம் ಮಾಡ್ತೀಯಾ? புவனத்ரயே பீதந்தோஹம் கிருஷ்ணாராம். உமாச்சி பார்க்கணும்னா எல்லாரும் கோயிலுக்கு போகணும். என்ன பார்க்க உமாச்சியா வந்திருக்கு, என்ன கூட யாரும் பாக்கியசாலி கிடையாது உலகத்துல. சாதாரண காலம் சுக
दर्शनकाति भागवत अर्चित सुंदर चरण எல்லாரும் புதுவன காலச்சையா அது போய் செந்தம் எடுத்து வச்சுட்டேனையா சுகுமாரம் பிராகிருதம் தவசம் புரியும். நீ கல்லுமல நின்னாலும் சரி இல்ல கல்லாவே நின்னாலும் சரி, இந்த உலகத்துல அழகுன்னா நீ ஒருத்தம் மட்டும்தான் அழகு, நீ ஒருத்தம் தான் அழகு. அப்ராகிருதம் தவ சௌந்தர்யம் எங்க அம்மா கூட அப்படி கூட்டு சொல்லியா அதிவச்சனீயம் தபசோ குமாரியம். என்ன வேணும் கேட்கலே அப்பரிமிதம் தவ காரியம் பிரபு. என்னோட கண்ணு இருந்தா என்ன வேணும்னு கேட்பேன். எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம். ஆனா வரப்போறது கலிகாலம். குழந்தையெல்லாம் அப்பா அம்மா வசிப்பாடா தெரியாது. மனுஷா படிக்காத போது மாட்டுக்கொட்டா ஆட்டுக்கொட்டா பன்னிக்கொட்டா கழுவக்கொட்டா குதிரைக்கொட்டா மட்டும்தான் இருக்கும். மனுஷா படிக்க ஆரம்பிச்ச உடனே யோசிப்பான், மாட்டுக்கு மட்டும் கொட்டா இருக்கே, மனுஷனுக்கு இருந்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவ அம்மா அப்பா கொண்டு போய் அனாதை இல்லைன்ற இல்லத்துல அழைச்சிட்டு வந்துருவான். புதியோர் இல்லம். 4 குழந்தைகள் இருக்கு, அப்பா அம்மா இல்லைன்னா அந்த 4 குழந்தைகள் அனாதன்னு சொன்ன காலம் போக 4 குழந்தைகளை பெற்றுட்டு அப்பா அம்மா அனாதை இருக்காங்க. நீ என்ன பண்ணணும்? எனக்கோசரம் இதே செங்கல் மேல இருக்கிற கையை வச்சுட்டு சமாச்சாரம் சரோஜமா நிற்கணும். உன்னை பார்க்க யாரும் வருவா, என்னுடைய சுவாமியை அடுப்புல கையை வச்சுட்டு செங்கல் மேல நிற்கிறான்னு கேட்பா. அப்ப சொல்லுவா யாரோ ஒரு பையன். புண்டலீகா, யாரோ ஒரு பையன் சொல்லாது, புண்டலீகன் ஒரு பையன், அவ அப்பா அம்மாவை பார்த்துட்டானா. சரி, புண்டலீகன் ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அவ அப்பா அம்மா வச்சுட்டானா. அதனால பகவான் அவாத்து வாசல்லையே சிவாந்திரமா நிக்கிறான. உடனே இந்த கதையை கேட்கிறவா, இந்த கதையை பார்க்கிறவா, இந்த கதையை படிக்கிறவா எல்லாரும் நம்ம கூட அப்பா அம்மா வச்சுட்டா நம்ம அத்து வாசல்லையும் உமாச்சு நிற்பா நினைச்சிட்டு அவ அப்பா அம்மா வச்சுட்டா இல்லையா? அதுக்கோசரம் மாதிரி நீ கல்வி நிற்கணும் பிரபு. புண்டலீகா, நீ ஆசைப்பட்ட பிரகாரமே நாம் இதே திருக்கொழுது நாம் பிரம்மமா புண்டலீக பக்தன் பாண்டவர்கள் விட்டோபா செல்லமா விட்டலன் என்று அழைக்கப்படுது. எல்லாருக்காகவும் கேட்டுட்டேன், உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லையா? கலிமாலுக்கு இறங்கி கலிவே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய். நாம் வரும்போது பார்த்தோம், ஒரு தோழனுடைய தாயும் இன்னொரு தோழனுடைய தகப்பனாரை மறைச்சிட்டு பீமாநதி வரைக்கும் சென்றிருந்தார். இனிமே அந்த கஷ்டம் உனக்கு இருக்காது. அந்த பீமாநதி சந்திர முகமா திரும்பி சந்திரபாகா என்ற காத்து வாசல் வரைக்கும் வரும். சந்தோஷமா புண்டலீகா? சாதாரண செங்கல் ஒருவே கல்வா இருக்க சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா வாரகா கிருஷ்ணா கண்ண கம்பி பாது புண்ணியகால் பேசி நீங்களும் பேசி பிரபு பிரபு பேச மாட்டியா? கண்ணு பார்க்க மாட்டியா? கூப்பிட மாட்டியா? அதெல்லாம் எந்த அப்பா வச்சுக்கிட்டு வந்து போய் கல்வி நீங்க சொல்லிட்டீங்க. இது கேட்டவுடனே கொடுக்கிறவங்க நீ பாம்பு மேல படுத்திருந்தேன். உன் எல்லாரும் சேஷம் செய்யலான்னு கூட்டா, கருடம் மேல போன கருடம் வாங்கினான்னு கூட்டா. கல்லு மேல நிக்கிறவங்க எப்படியா சொல்ல முடியும்? சொல்றேன், உப்பா விட்டுமா கல்லையா உப்பானா நிக்கிறவையா கல்லுல நிக்கிறவனை கூப்பிட்டுமா விட்டோப்பா விட்டோப்பா நல்லதா இருக்கு விட்டோப்பா விட்டோப்பா விட்டோவா விட்டோவா. என்ன சொல்லி ஒண்ணு கேட்க ஒண்ணு வேண்டாந்தே. இப்பேற்பட்ட சுவாமின்னா ஒண்ணு மட்டும் கேட்டிருப்பேன் ஐயா. கேட்ட உடனே கொடுக்கறவன் தெரியாம போச்சு ஐயா. ஒண்ணு கேட்கறியா, அது மட்டும் கொடுக்கறியா?
கொடுப்பேன். பட்டம் பதவி வேண்டவில்லை பாத்ரூம்ல பைக்ல வந்து ஏதோ முட்டியில் ஒரு சின்ன பிராக்சர் ஹேர்லைன் மாதிரி. இது மேல நான் வச்சிருக்கிற மரியாதை ஒண்ணு, போற இடங்கள்ல நாம பிச்சை கேட்டுதான் வந்திருக்கோம். இல்லாட்டா நான் அழகா ரெஸ்ட். நாளைக்கு மத்தியானம் டெல்லி போறது 3 நாள் வேலை இருக்கு. 365 நாள்ல 300 நாள் பஜனை தான் பண்றோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சினிமா பின்னணி பாடல் டிவியில நிறைய பார்த்துருக்கேன். சூப்பர் சிங்கர்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஜட்ஜா வருவார். பிரபல சினிமால தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா, பிலிம்ஃபேர் அவார்டுலாம் வாங்கினவர். அவர் ஒரு ஷோக்கு போனார்னா அவர் சம்பளம் 2 லட்சம் ரூபாய். அதையும் மீறி இங்க வரணும்னா நீங்கெல்லாம் விட்டலாம்னு சொல்லுவேன். நம்பிதான் இவ்வளவு பேர் வெட்டலான்னு சொன்னா அந்த புண்ணியத்துல உலக நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணா மேல நான் வச்சிருக்கிற ஒரு மரியாதை அவர் வார்த்தையை என்னால தட்ட முடியாது. பொருளை போட்டவங்க இந்த காலோட போய் தான் ஆனமா அப்படின்னாங்க. கடலூர் பூர்வீகம், குடும்பமே பக்தி குடும்பம். இது அவரோட பொண்ணுதான். அவ குடும்பமே அடிக்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. போன வருஷம் கூட ஸ்ரீராமநவமிக்கு அவ ஊர்லதான் ராமாயணம் சொன்னேன். அவ அதுல எல்லாருமே அவ அம்மா இருந்தா, அவ பாட்டி இருந்தா, என்கிட்ட அத்தியந்த பிரியம். அவர் இப்ப பிரம்மச்சாரி. அந்த பரமாச்சாரியாருக்கு 100வது ஜெயந்தியில 100 நாள் விழா நடத்தினார். அதுல 14 நாள் ராமாயணம் தான். ஜேசுதாசிலிருந்து எல்லாரையும் கச்சேரி வச்சார். அதுக்கப்புறத்துல இருந்து இந்த பஜனையில் ஈடுபடுற இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளும் நல்லா ஆடுவா. உங்க ஊர் மனசனுக்கு வந்திருக்கார். நாளைக்கு அவர் டெல்லி போற வடக்க மேலாம் நடத்துறார். அவர் உத்தியோகத்தை விடுங்க, லௌகீகம்
உத்தியோகத்துல பெரிய உத்தியோகம் அதை பத்தி கொஸ்டின்